ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். லேப்டாப்பை மூடி வச்சுட்டான். ஆறதுக்கு முன்னாடி அம்மா இந்த பாலை குடிக்க சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். குடிக்க போறா மாமா. என்னாச்சுமா? ஏன் ரொம்ப பதட்டமா இருக்க? ஹஸ்பண்ட் சார் எங்க இருக்காரு மாமா? அவன் மாடியில ரூம்ல இருப்பான். எதுக்காக கேக்குற? ஹஸ்பண்ட் சாருக்கு ஏதோ ஆபத்து மாமா. என்ன மாதிரி? யா ஓகே, நான் உங்களுக்கு மார்னிங் கால் பண்றேன். பாய். ஏய் பட்டிக்காடு, நீ இப்படி வீட்டுக்குள்ள வந்த? அதுவும் ஏன் ரூம் வரைக்கும் வந்திருக்க? இவ எப்படி உள்ள வந்தா? எனக்கு என்ன தெரியும் சிஸ்டர்? ஐயோ, முதல்ல இந்த பாலை என்கிட்ட கொடுங்க சார். எதுக்கு? கேள்வி கேட்காம அந்த பாலை என்கிட்ட கொடுங்க சார். இங்க பாரு, பெர்மிஷன் இல்லாம என் ரூமுக்கு வந்ததும் இல்லாம என்னையும் அதிகாரம் பண்றீங்க. முதல்ல வெளியே போ. நான் போறேன் சார். முதல்ல இந்த பாலை கொடுங்க. ஏய் ஏய் குடு பட்டிக்காடு. ஐயோ, பாலை பிடிக்கிட்டு ஓடுறாளே. என்ன சிஸ்டர், பசங்களை அந்த பாலை எடுத்துட்டு மாறி கீழே ஓடுறாளே. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. இந்த முறை நாம சிக்கணும், தப்பிக்க வழியே இல்ல சிஸ்டர். சூர்யா, சொல்லுங்கம்மா. அந்த டம்ளரை என்கிட்ட கொடு. அம்மா சொன்னா கேப்பல்ல, இத கொடு. தினேஷ், என்னடா சிஸ்டர் டம்ளரை கையில வாங்கிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. போன தடவை உன் அண்ணன் மாட்டினான், இந்த தடவை நீயா தான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அதான் மாமா, எனக்கும் ஒன்றும் புரியல. ஆனா இங்க ஏதோ வில்லங்கமா முடிய போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. எனக்கும் அப்படிதான் படுது. இதுல விஷம் கலந்திருக்கு. இத குடிச்சா சூர்யா செத்துருவான்னு சொன்னல. ஆமாமா. அப்போ இந்த பாலை நானே குடிக்கிறேன். இந்த பால்ல உண்மையிலேயே விஷம் கலந்திருந்தா இத குடிச்சா நானும் செத்து போயிடுவேன்ல. நீங்க ஏமா குடிக்கணும்? நான் குடிக்கிறேன். நீங்க கொடுத்த பால்ல விஷம் இல்லன்னு இவ மூஞ்சில கரிய பூசுறேன். அப்படியே விஷம் கலந்து இருந்து நான் செத்தாலும் உங்களை காப்பாத்தணுங்கிற பெருமையோட சாவமா? இல்ல சூர்யா, அரவிந்த், தினேஷ், பிரியாவை விட நான் ஓ மேலதான்ப்பா பாசம் அதிகமா வச்சேன், அக்கறை காட்டினேன்.
உன் நல்லதுக்காக நாள் முழுக்க நான் சிந்திச்சிருக்கேன்பா. உனக்கு பிடிக்காத வாழ்க்கை அமைஞ்சதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். அது இவங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது. அதனாலதான் இந்த விஷம் கலந்த பாலை குடிச்சிட்டு நான் செத்து போயிடுறேன். அப்ப இந்த பால்ல விஷம் கலந்திருக்குன்னு நீ நம்புறியா தாரா? நீங்க எல்லாரும் நம்பும் போது நான் மட்டும் இல்லன்னு சொன்னா நீங்க என்ன சந்தேகம் தானே படுவீங்க. அதானே இப்ப நடந்திருக்கு. அதனாலதான் நான் என் புள்ள சூர்யாவுக்காக உயிரை விடுறத பத்தி கூட கவலைப்படல. அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அவனுக்காக இத கூடவா செய்ய மாட்டேன். இத நானே குடிக்கிறேன். தயவு செஞ்சு சொல்றத கேளுங்கம்மா. அம்மா குடிக்காதீங்க. அம்மா சொல்றத கேளுங்கம்மா. குடிக்காதீங்கம்மா. எங்க இருந்தோ வந்து இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதோட இல்லாம என் பையனுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கையை நீ உடைக்க பாக்குறல்ல. அவன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு நிரூபிக்க எனக்கு இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஐயோ, என் பையன் சூர்யா தான் எனக்கு முக்கியம். இதுல உண்மையிலேயே விஷம் இருந்து நான் செத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். அம்மா ஐயோ சிஸ்டர், ஐயோ அத்தை. அம்மா, என்னமாச்சு? பாய் சொன்னது உண்மைதான். பால்ல விஷம் இருக்கு. டேய் தினேஷ், போய் காப்பாத்து. அரவிந்த், சிஸ்டருக்கு என்னாச்சுன்னு தெரியலையாடா அரவிந்த்? அத்தை. ஏய் பட்டிக்காடு, என் அம்மாக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன்னை பொண்ணே போட்டுருவேன். டேய் அரவிந்த், இங்க இருந்து பாத்துக்கடா. சரிங்க. மாரி, பால்ல விஷம் இருக்குன்னு சொன்னல. இப்ப அது உண்மை ஆயிடுச்சு பாத்தியா? உன் வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருந்திருக்கலாம்ல மாரி. ஆமா, பால்ல விஷம் இருக்குன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? ஆமா, இவ பெரிய துப்பறியும் புள்ளி. விஷம் இருக்குன்னு கண்டுபிடிச்சா அபசகுணம் பிடிச்சவ. வாயை வச்சுட்டு பேசாம இருந்தா தானே இவ வாயில விழுந்தா விளங்குமா? அப்பவே சகுந்தலா ஆண்டி சொன்னாங்க ஊரை விட்டு துரத்தி விட்டோன்னு. இவ வாயை திறந்தாலே இப்படிதான். நீ பிளான் பண்ணி எங்க அம்மாவை விஷம் குடிக்க வச்சுட்ட. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு திறந்து பாரு. டாக்டர், டாக்டர், டாக்டர் வாங்க. சிஸ்டர், ஒண்ணும் ஆகாது. ஐயோ, சீக்கிரம் டாக்டர். தள்ளுங்கயா. சீக்கிரம் செக்ஷனை தள்ளுங்கயா. பாத்து. சீக்கிரம். ஐயோ, என் சிஸ்டரை காப்பாத்துங்க. ப்ளீஸ் டாக்டர் கூப்பிடுங்க சீக்கிரம். டாக்டர், என்னாச்சு? டாக்டர். எதுக்கு சத்தம் போடுறீங்க? டாக்டர், அம்மாவை காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். என்னாச்சு? வாயெல்லாம் ஒரே நுரையா இருக்கு. என் சிஸ்டர் விஷம் கலந்த பாலை குடிச்சிட்டாங்க டாக்டர். விஷம் கலந்த பாலை குடிச்சிட்டாங்களா? தெரிஞ்சு குடிச்சாங்களா தெரியாம குடிச்சாங்களா? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல டாக்டர். தெரிஞ்சுதான் குடிச்சாங்க. அவங்களை இது போலீஸ் காப்பாத்துங்க. கேஸ். நீங்க முதல்ல போலீஸ் தான் இன்ஃபார்ம் பண்ணணும். இல்ல டாக்டர். நாங்க அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறோம். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் ட்ரீட் பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ். போலீஸுக்கு போன என்கொயரியில எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே.
டாக்டர், எதுக்கு டாக்டர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்றீங்க? பால்ல விஷம் இருக்குன்னு தெரிஞ்சே குடிச்சிருக்காங்க. சோ இது ஒரு சூசைட் கேஸ். இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவங்க ஏன் விஷம் குடிச்சாங்கன்ற ஒரு கேள்வி வரும். போலீஸ் எங்களை விசாரிப்பாங்க. ப்ளீஸ் டாக்டர், முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. அம்மாவை காப்பாத்துங்க. நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். வாங்க மாமா. ரொம்ப நன்றிமா. என்ன மாமா இது? எனக்கு எதுக்கு போய் நன்றி சொல்றீங்க? பால்ல விஷம் கலந்திருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு சுஜாதாவும் ஹாசினியும் உன்கிட்ட விடாம கேட்டப்போ எங்க எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை உன்னால காப்பாத்த முடியாம உண்மையை சொல்லிடுவியோன்னு பயந்துட்டேம்மா. நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. அதுக்குதான் உனக்கு நன்றி சொன்னேன். அம்மா, நீங்க ஏன் மாமா ஆஸ்பத்திரிக்கு போகல? சூர்யா நம்ம 2 பேர் மேலயும் பயங்கர கோபத்துல இருப்பாமா. அதான் நான் போகல. டாக்டருக்கு போன் பண்ணி தாரா ஹெல்த் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போலான்னு இருக்கேன். நீங்க சொல்றதும் சரிதான் மாமா. பாவம் தாரா அம்மா என் மேல இருக்கிற வெறுப்புல நான் சொன்னதை நம்பாம விஷம் கலந்த பாலை குடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆக கூடாது. நல்லபடியா வீட்டுக்கு திரும்ப வந்துடணும். தாராவோட நிலைமைய நினைச்சா எனக்கும் வருத்தமா தான் இருக்குமா. ஆனா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அது அவளா ஏற்படுத்திக்கிட்டது. ஆனா ஒண்ணுமா, ஹாஸ்பிட்டல் இருக்கிற தாராவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா சூர்யாவுக்கு உண்மையில கோவம் இன்னும் அதிகமாயிடும். அதனால பிரச்சனையும் அதிகம்தான் ஆகுமா. நீ ஒன்னும் பயப்படாத. ஒரு நல்ல மனசுக்கு அப்படி எதுவும் ஆகாது. இப்ப எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் பால்ல விஷம் இருக்குன்ற உண்மையை நீ சொன்னதுனால சூர்யா இனிமே உன்னை எப்படி பாப்பான்னு தெரியல. ஆஸ்பத்திரிக்கு போகும்போதே ஹஸ்பண்ட் சார் என்ன கொன்னு போடுற மாதிரி பாத்துட்டு தான் போனாரு. கண்ணுல அவ்வளோ கோவம் தெரிஞ்சது. எனக்கும் என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியல மாமா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்குமா. தைரியமா இரு. உன் கூட நான் இருக்கேம்மா. எப்படியோ 3வது முறையா சூர்யாவை காப்பாத்தினதுக்கு உனக்கு நான் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பத்தாதுமா. அப்புறம் எக்காரணம் கொண்டும் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிற விஷயத்த நீ அக்கா, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தான் பார்வை கிடையாது. நீங்க தான் சாமியா இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா அண்ணி? அந்த பால்ல விஷம் இருக்குன்னு மாறி சொன்னப்போ யாருமே நம்பல. ஆனா மாறி சொன்னது உண்மைதானு தாரா பாலை குடிச்ச பிறகுதான் தெரியுது. நம்ம சூர்யாவை காப்பாத்த சொல்லி நீங்க மாறிக்கு உணர்த்திருக்கீங்க. ஒருவேளை இந்த விஷத்தை சூர்யா குடிச்சிருந்தா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு அண்ணி. மாறி மூலமா சூர்யாவை காப்பாத்திருக்கீங்க. ஆனா இதனால மாறி உயிருக்கும் ஆபத்து ஏற்படும்ல அக்கா. அந்த பால்ல விஷம் கலந்தது யாருன்னு நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எடுக்க மாட்டேங்கிறானே. யாருன்னு தெரியலடா. அங்க நிலைமை என்னன்னு தெரியலையே. அவங்கிட்ட பேசாமலே ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு வீட்டுல போய் சொல்லி சமாளிச்சிட்டேன். இப்போ நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னா என் மேல இருக்கிற கோவத்துல சூர்யா போன் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்றது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன நிலைமை தெரிஞ்சுக்க போன் வேற. ஏன் கட் பண்ற மாப்ள? போன்ல யாரு? வேற யாரு? டாட் தான் கால் பண்றாரு. அம்மாக்கு எப்படி இருக்குன்னு கேட்க தான் கால் பண்ணிருப்பாரு. ஏன் ப்ரோ கட் பண்ண? உயிருக்கு ஆபத்தான நிலைமையில சிஸ்டரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டாந்துருக்கோம். பொண்டாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து பாக்குறத விட்டுட்டு
ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி இப்பதான் போன் பண்றாரு. இதுவே அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா சிஸ்டர் இப்படி நடந்துட்டு இருப்பாங்களா? அப்படியே துடிதுடிச்சு போய் அவர் கூடவே இருந்திருப்பாங்கல்ல. இப்பெல்லாம் அவர் புதுசா வந்திருக்கிற மாறி மேல காட்டுற அக்கறைய வீட்டுல யாரு மேலயுமே காட்டுறது இல்ல. முதல்ல அம்மா குணமாகட்டும், அப்புறம் இருக்க அவளுக்கு. மாறி மாறி சிவாவை திட்டாத மாறி. அவன் சரியா தானே பண்ணிருக்கான். நீ தாராவுக்காக இப்படி கடுமையா வேண்டிக்கணுமா? சும்மா வேண்டிக்க கூடாது. ஹஸ்பண்ட் சாருக்கு தாராமானா உயிர். தாராமாவுக்கும் ஹஸ்பண்ட் சார் மேல உயிர். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. தாராமாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஹஸ்பண்ட் சாரால அதை தாங்கிக்க முடியாது மாமா. பாலில விஷம் இருக்குன்னு நான் தான் சொன்னேன். குடிக்க வேண்டான்னு எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் தாராமா என் பேச்ச கேக்கல. அதுக்காக அவங்கள அப்படியே விட்டுற முடியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே மாமா. அதுதான் சாமி கிட்ட காப்பாத்த சொல்லி வேண்டிட்டு இருந்தேன். உன்னோட இந்த நல்ல மனச தாராவும் சூர்யாவும் எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்களோன்னே தெரியலம்மா. ஓ மை காட். என்னம்மா உள்ளங்கை எப்படி புண்ணா இருக்கு? கை நீட்டு, கை நீட்டு சொல்றேன். யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுங்கிற ஒரு நல்ல மனசுக்கு தான் ஆண்டவன் சோதனை கொடுக்கறான். தாரா குணமாகணும்னு நீ வேண்டிக்கிட்டாலும் அத அவ நல்லதா எடுத்துக்க மாட்டாமா. அத பத்தி எனக்கு கவலை இல்ல மாமா. அம்மா தாராமா இப்ப எப்படி இருக்காங்க? ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு இருக்கேன். போய் பார்த்துட்டு வந்து சொல்றேம்மா. அப்போ நானும் ஆஸ்பத்திரிக்கு வரேன். என்னையும் கூட்டிட்டு போங்க மாமா. அம்மா நீ வந்தா சூர்யா டென்ஷன் ஆவானேமா. பரவாயில்ல மாமா, நானும் வரேன். கூட்டிட்டு போங்களேன். கூட்டு போனா பிரச்சனை பண்ணுவான். சரிம்மா வா போலாம். மாமா ஒரு நிமிஷம். உன்னை நம்பிதான் நான் போறேன். நீதான் பாத்துக்கணும். போலாம் மாமா. ஐயோ சிஸ்டர், சிஸ்டர் அந்த ட்ரிப்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. டாக்டர், என் அம்மாவோட உடம்பு ப்ளூ கலரா மாறிக்கிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். நீ ஏன் பால்ல விஷத்தை கலந்துட்டு இப்ப விஷம் முறியறதுக்கு வெத்தலை எல்லாம் மருந்து தடவி கொண்டாந்து இருக்கிறியா? எப்படி எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் சங்கர போட்டை மூடிக்கிட்டு பேசாம இரு. இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் மாறி அம்மன் கிட்ட வேண்டி இப்ப தாரா குணமாயிட்டு இருக்கால, அப்புறம் ஏடா உனக்கு பிரச்சனை? டாடி, அவரை எதுக்காக திட்டுறீங்க? இப்ப வரைக்கும் நடந்த டென்ஷன் எல்லாத்துக்கும் இந்த பட்டிக்காடு தான் காரணம். என் அம்மா கண்முழிக்கும் போது இவ இங்க இருக்க கூடாத. முதல்ல இவ்வளவு போக சொல்லுங்க. இல்ல செக்யூரிட்டி கூப்பிட்டு வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும். என்னடா மாமா, தாரா அம்மா கண் முழிச்சதும் தள்ளி நின்னு பாத்துட்டு போயிடுறேன்னு. தயவு செஞ்சு இவ்வளவு வெளியே போக சொல்லுங்க.
போ டேய் போ வெளியே போ. மா மாரி என்ன சிவா இப்படி கேக்குற? தாரா அம்மாவோட நிலைமை உனக்கு தெரியாதா? அதுதான் நீ அம்மனை வேண்டிக்கிட்டு அவங்க நெத்தியில வெத்தலை வச்ச பத்து போட்டுட்டு வந்திருக்கல, அப்புறம் எதுக்காக கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? நீ சொல்றது என்னமோ வாஸ்தவம் தான். அம்மனை வேண்டிக்கிட்டு தாரா அம்மா நெத்தியில வெத்தலை பத்து போட்டதும் நீல நிறமா இருந்த அவங்களோட உடம்பு பழைய நிறத்துக்கு மாறிடுச்சு. ஆனா அவங்க கண் முழிச்சத பாத்துட்டு வந்திருந்தா என் மனசுக்கு நிம்மதியா இருந்திருக்கும். அதுக்குள்ள ஹஸ்பண்ட் சார் வந்து என்ன போக சொல்லி விரட்டி விட்டுட்டாங்க. மாரி, அத்தை பாக்க மாமா கூட ஹாஸ்பிடல் போனியே, அத்தை எப்படி இருக்காங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க, காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்லிட்டாரு. என்ன மாதிரி சொல்ற? அப்போ அத்தை ஐஸ் பாக்ஸ்ல வீட்டுக்கு வருவாங்களா? அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல ஹாசினி. மாரியோட வேண்டுதல் வீண் போகல, தாராம கண் முழிச்சிட்டாங்க. டேய் சிவா, இப்ப எதுக்கு ஆசினி அக்கா கிட்ட போய் சொல்ற? நான் ஒண்ணு போய் சொல்ல மாரி, உண்மையை தான் சொல்றேன். என்ன உண்மை? தாரா அம்மா கண் முழிச்சிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். நீ ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே வந்ததும் தாராம கண் முழிச்சிட்டாங்க. நான் அப்போ அங்கதான் இருந்தேன். ஹாசினி, தாராமாவை காப்பாத்த முடியாதுன்னு முதல்ல டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மாறி அம்மனை வேண்டிக்கிட்டு தாராமா நெத்தியில வெத்தலை பத்து போட்ட பிறகுதான் அவங்க உடம்புல இருந்து விஷம் இறங்கி சுய நினைவுக்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இனிமே பயப்பட தேவையில்லை. அப்படியே சிவா, மாரி யூ ஆர் கிரேட். இத உடனே போய் வீட்ல சொல்லணும். மாரி, நீ எங்கட வா. என்ன எங்கக்கா கூப்பிடுறீங்க? ஐயோ சொல்ற மாரி, நீ வா. எங்கக்கா சொல்றல, வா. எங்க கூட்டிட்டு போறீங்க? அக்கா வா. அக்கா இருங்க அக்கா. என்ன எதுக்கு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறீங்க? ஏய், உன்னால தானே அத்தை உயிர் பிடிச்சிருக்காங்க. இத வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டாமா? நீ வா. அக்கா அக்கா வேண்டாக்கா. அக்கா வா. வா மாரி. என்ன சொல்லல, வா மாரி. வாக்கா. என்னக்கா? ஏய் இல்ல, நீ எதுக்கு வீட்டுக்குள்ள வந்த? போ வெளியே, வெளியே போன்றல. நானா வரல, ஆசினி அக்கா தான் கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா, மாரிய நான் தான் கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். நீ எதுக்கு இப்ப அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த? அம்மாவோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த இவ்வளவு தானே. முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே போ சொல்லு. இந்த லூசு கூப்பிட்டா நீ உடனே வந்துருவியா? அம்மாவும் சூர்யாவும் வீட்டுல இல்லைன்ற தைரியம் உனக்கு? முதல்ல வெளியே போ. போ. நில்ல மாரி. இங்க பாரு, டாக்டர் காப்பாத்த முடியாதுன்னு கைவிட்ட உங்க அம்மாவை மாரிதான் காப்பாத்திருக்கா. அது தெரியாம மாரிய போய் வீட்டை விட்டு வெளியே போ சொல்ற? நீதான் லூசு, சோடா புட்டி. நீ என்ன சொல்ற ஹாசினி? டாக்டர் கைவிட்ட தாராவ மாறி காப்பாத்தினாளா? என்ன நடந்துச்சு ஹாசினி? கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்ன நடந்துச்சுன்னா, தாராத்தை பாக்கிறதுக்கு மாரியும் மாமாவும் ஹாஸ்பிடல் போனப்போ அத்தை காப்பாத்த முடியாதுன்னு டாக்டரே கை வச்சுட்டாரா. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? மாரி சாமிய கும்பிட்டு தாரா அத்தை நெத்தில வெத்தலை பத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அத்தை உடம்புல இருந்து விஷம் இறங்கி அவங்க கண்ணு முடிச்சிருக்காங்க. முன்னாடியே மாறி பேச்ச கேட்டிருந்தா தாராக்கு இப்படி ஆயிருக்காதுல்ல. எப்படியோ மாரி சூர்யாவையும் காப்பாத்திட்டா, தாராவையும் காப்பாத்திட்டா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அம்மா விஷம் குடிக்க காரணமே இவதான். இவ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. வெளியே போ சொல்லுங்க இவள.
வெளியே போடி. என்ன உளற? எங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல விஷ பாட்டில் எப்படி வரும்? நான் சொல்றது தப்பாகாது. நான் உறுதியா சொல்றேன், விஷ பாட்டில் இங்கதான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. நீ சொல்றத நம்பாம இருக்கவும் முடியல. ஆனா எப்படி நம்ம வீட்ல விஷ பாட்டில் வரும்? பால்ல விஷம் இருக்குன்னு மாறி சொன்னது உண்மையா இருக்குல்ல? அப்போ ரூம்குள்ள கண்டிப்பா விஷ பாட்டில் இருக்கும். ஒருவேளை அப்படி இருந்தா கூட அது இந்த மாரியோட வேலையா தான் இருக்கும். நீயே பால்ல விஷத்தை கலந்துட்டு வீட்ல அந்த பாட்டில போட்டு வச்சுட்டு இப்போ இங்க இருக்கவங்க மேல பழிய போடுறதுக்கு கதை கட்டி விட்டுட்டு இருக்கியா? நீ அந்த பிளானோட தான் வீட்டுக்குள்ள வந்திருக்க. நீ இந்த வீட்ல இருந்தா பிரச்சனை வரும்னு சூர்யா சொன்னது சரிதான். நீ இங்க இருந்தா எல்லாரையும் பைத்தியமாக்கிடுவ. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. ஐயோமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த வீட்ல விஷ பாட்டில் இருக்கு. போ வெளியேன்றல. போ. நான் சொல்றத நம்புங்க. ஐயோ மாமா மாமா, சூர்யா வரா. சூர்யாவா? சூர்யா, என்ன சூர்யா, டாக்டர் என்ன சொன்னாரு? எப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போலாமா? டாக்டர் 3 days அப்சர்வேஷன் இருக்க சொல்றாருமா. அதனால நம்ம வீட்டுக்கு போறதுக்கு 3 நாள் ஆகுமா? சரி சூர்யா, நீயும் ரொம்ப டயர்டா இருக்க. நீ வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. இவங்க 2 பேரும் என் கூட இருக்கட்டும். சரிங்கம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மாவை பக்கத்திலே இருந்து பாத்துக்கோங்க. ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, நான் பாத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா, நான் வரேன். சரி சூர்யா, நீ அவசரப்பட்டு திரும்ப வர வேண்டாம். நல்லா ரெஸ்ட் எடு. ஓகேம்மா. சிஸ்டருக்கு உன் மேல ரொம்ப பாசம். உடம்பு பாத்துக்கோங்கம்மா. சரிப்பா. என்ன சிஸ்டர், சூர்யா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டீங்க? சூர்யா இங்க இருந்தா நம்மளால எந்த பிளானும் போட முடியாது. நீயும் கிளம்பி வீட்டுக்கு போ. விஷ பாட்டில் ஏன் ரூம்ல தான் இருக்கு. மாறி அதை வச்சு மறுபடியும் பிரச்சனையை கிளப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாமா, அந்த மாதிரி எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு தெரிய மாட்டேங்குது. மாறி ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா பேசினா எல்லாரும் நம்புவாங்க. அவங்களுக்கு சந்தேகம் வரும். நீ போய் நான் சொன்ன மாதிரி அந்த பாட்டில் எடுத்துட்டு போய் அவுட் ஹவுஸ்ல வச்சிரு. மாரிதான் பால்ல விஷத்தை கலந்திருக்கா, அதனாலதான் விஷம் இருக்குன்னு கரெக்டா சொல்லிருக்கான்னு நான் சூர்யாவை நம்ப வச்சிடுறேன். எல்லாம் ஓகே சிஸ்டர். மாம்ஸ் வீட்ல தானே இருப்பாரு, அவர் மாரிக்குள்ள சப்போர்ட் பண்ணுவாரு. என்ன பண்றது சிஸ்டர்? நான் ஆடிட்டர் கிட்ட பேசி அவரை பெங்களூர் இல்லனா ஹைதராபாத்னு வெளியூருக்கு அனுப்ப சொல்றேன். அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன். நீ போய் தேடு. இவ வேற வராளே. ஐயோ, உருண்டு வந்து
ஆசை பொறுக்கிற மாதிரி எடுத்துட வேண்டியதான். ஐயோ, நம்மளையே பாக்குறேன். என்ன சங்கரபாண்டி சில்லறை பொறுக்கிட்டு இருக்கீங்க? அது சில்லற பையில இருந்துச்சு, பாக்கெட் ஓட்டா போல இருக்குது, எல்லாம் செதறிடுச்சு. லட்சுமி இல்ல, அதான் பொறுக்கிட்டு இருக்கிறேன். ஆஹா, எப்படியோ சமாளிச்சோம். எங்க தேடியும் அந்த பாட்டில் கிடைக்கவே இல்லையே. நானும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் கிடைக்கல. மாறி வீட்ல தான் இருக்குன்னு சொன்னாலே. ஒருவேளை அவுட் ஹவுஸ்ல இருக்குமோ? அங்க போய் தேடி பாருங்க. இதத்தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் மாப்ள. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் போய் தேடி பார்க்கட்டுமா சூர்யா? இப்ப எதுக்கு கதவை சாத்துறீங்க? ஆமா, அப்படித்தான் சாத்துவேன். பால்ல விஷம் கலந்துருக்குது, பால்ல விஷம் கலந்துருக்கு, மூச்சுக்கு 300 தடவை சொன்னேன்ல. அந்த விஷ பாட்டில எங்க வச்சிருக்கிற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.